அந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துரைகருணா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அனைத்தையும் மறந்துவிட்டு கூட்டணியில் இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இபிஎஸ் மற்றொரு பக்கம் அவரை வரவேற்று எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். ஆனால் கூட்டணி இணைவு நிகழ்வுக்கு அவர் செல்லவில்லை. இதை எப்படி புரிந்து கொள்வது? அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை. இந்த இரண்டு வாக்கியங்கள் கடந்த நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ்நாட்டில் அனைவராலும் பேசப்பட்டு வருகிறது. அதை நிரூபிக்கும் வகையில தான் டிடிவி தினகரன் இன்று அதிமுக தலைமையிலான என்டிஏ அணியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வரவேற்றிருக்கிறார். அரசியல் களத்தில் பிரதான எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திமுக தொடக்க முதலே உறுதியாக இருக்கிறது. அப்ப திமுகவை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டுமென்றால் ஒரு வலுவான கூட்டணி தேவை என்கிற அந்த கட்டாயத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில எல்லோரையும் அரவணைக்க வேண்டும் என்கிற பார்வை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது வந்திருக்கிறதாக தெரிகிறது. அதே போல என்டிஏ அணியில் பயணிக்கிற ஏற்கனவே இருந்த எல்லா அரசியல் கட்சிகளையும் மீண்டும் 2026 தேர்தலுக்கு கொண்டு வர வேண்டும். இந்த வருகிற 23ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகிற அந்த மேடையில் அனைவரையும் இந்த ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கூட்டணி தலைவர்களை அடையாளப்படுத்த வேண்டும் என்கிற அந்த எண்ண ஓட்டம் என்பது தமிழகத்தில் என்டிஏவுக்கு தலைமை வகிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. இதில் விடுபட்டு போன திரு ஓபிஎஸ் அவர்களின் நிலை என்ன என்பது இன்று இரவு அல்லது நாளைக்குள் தெரிய வரும் என்று சொல்லுகிறார்கள். வரும் என்டிஏவில் இணைகிற பொழுது நிச்சயமாக இது ஒரு வலுவான கூட்டணியாக உருமாறும். அவர்கள் எண்ணம் போல திமுகவை தேர்தல் களத்திலிருந்து வீழ்த்துவதற்கு இது அவர்களுக்கு உதவிடும் என்றுதான் நான் கருதுகிறேன் சகோதரி. நன்றி திரு துரைகருணா, இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ்தலத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த கூட்டணி மேலும் பலமாக இருக்கிறது என்று பாஜகவினுடைய தமிழக மேலிட தேர்தல் பொறுப்பாளரான பியூஷ் கோயல் செய்தியாளர்களை சந்தித்த போது தெரிவித்திருக்கிறார். அதே போன்று மீண்டும் என்டிஏ கூட்டணியில் இணைந்தது மகிழ்ச்சி என்று டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் பேசலாம். சுபாஷ், பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பதற்கான திட்டமிடல் இருக்கா? 3 நாட்கள் பியூஷ் கோயல் இங்கு தங்கி இருக்கிறார். மேலும் ஓபிஎஸ், சசிகலா இவர்களுடைய இணைவு சார்ந்த ஒரு நகர்வுகளோ அல்லது அதற்கான சமிக்கைகளோ ஏதேனும் இருக்கா? உறுதியாக அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்று ஒரு கூட்டணி கட்சி உள்ளே வந்திருக்கிறது. ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி வந்திருக்கிறார்கள். அன்புமணி ராமதாஸ் தரப்பு வந்திருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய போகிறார் என்றதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்றைய தினத்தில் வந்து அவரை வரவேற்று தினகரனை வரவேற்று இந்த பதிவை இட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு இன்று வரை ஏதோ ஒரு நகர்வும் அவர் வெளியே செல்லவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை பாஜகவினர் அவரை வந்து இங்கே சந்திக்கலாம் அல்லது இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி புறப்பட்டு பியூஷ் கோயல் மற்றும் பாஜகவினரை ஹோட்டலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது.